ஹே ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2017 வெளிவந்திருந்தது நட்ஜா பார்ட் 2 தான் கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது அந்த படத்தில் நம்ம பார்த்த விஷயங்கள் என்னன்னா, ஒரு அழகான கார்டன்ல ஒரு பெரிய ட்ரீல திடீர்னு ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் எல்லா அணில்களும் சேர்ந்து அவங்களோட சாப்பாடை தேடி கண்டுபிடிச்சு கொன்றை நேரம் மாதிரி காட்டினாங்க. பட் இங்க கொஸ்டின் என்னன்னா, சப்போஸ் அந்த கார்டன் உள்ள மொத்த மரங்களையும் அந்த அனிமல்ஸ் கிட்ட இருந்து எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அனிமல்ஸ் எங்க போய் வாழுங்க? சரி வாங்க, இந்த விலங்குகள்லாம் அவங்களோட வாழ்க்கையை மறுபடியும் சீரமைக்கிறதுக்காக எப்படி போராடுறாங்கன்றத பார்ப்போம். எப்படி கஷ்டப்பட்டு கடைசியில் அவங்களோட வீட்டையும் கார்டனையும் திரும்ப பெறாங்களா அப்படின்றது தான் கதையோட கோர். சிம்பிளா சொல்லிட்டாலும் சுவாரஸ்யமான ஸ்கிரீன் பிளே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் முழுசா பார்க்க ட்ரை பண்ணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க பக்கத்தை கேட்க போலாம். படத்தோட ஓப்பனிங்ல நமக்கு காட்டுறது என்னன்னா, இந்த அணில்கள் எல்லாம் அதுங்க ஒவ்வொரு நாளும் வாழ்ற வாழ்க்கையை எவ்வளவு கஷ்டப்படுதுங்கன்றது தான். சில சமயத்துல இந்த மனுஷங்க கிட்ட சிக்கிக்குதுங்க. சம்டைம்ஸ் அவனுங்க மென்னு துப்புன சீவிங்கம்லையும் மாட்டிக்கிறாங்க. ஆனா இதுங்களுக்கும் ஒரு லக்கி டேன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்படி அவங்களோட காத்திருப்புக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தான் ஒரு கடை முழுக்க இருந்த நட்ஸ் ட்ரெஷர். அண்ட் இது எல்லா விஷயங்களும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடந்தது தான். அதுல நம்ம ஹீரோவான சர்லியை பார்த்திருப்போம். ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு அணில் இல்லையா? இப்ப அவனுமே திருந்தி அவனோட இனத்து கூட சேர்த்து வாழ ஆரம்பிச்சிட்டான். இன்னும் ஏன் சொல்ல போனா கரண்ட்ல இவங்க கிட்ட ஒரு பெரிய நட் ஷாப்பே இருக்கு. அதனால டெய்லி தூங்கி எந்திரிச்சா உணவை தேடி ஓடி ஆடணும்னு அவசியமே இல்லை. யாருக்கும் அதை பத்தி தோண கூட இல்லை. அணிலுங்க எலிங்கன்னு கூட்டமா சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டு இப்படி ஒரு பொக்குஷம் அவங்க லைஃப்ல கிடைச்சதுல இருந்து தினந்தோறும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்குங்க. நீங்க கட் பண்ணா கார்டனுக்கு சீன் ஷிஃப்ட் ஆகுது. அங்க ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. ஆனா அதோட சேர்த்து இன்னும் சில விஷயங்களும் நமக்கு காட்டப்படுது. அங்க சில அணில்கள் எல்லாம் சேர்ந்து நட்ஸ் எப்படி உடைக்கிறதுன்றத பத்தி கத்து கொடுத்துட்டு இருக்குங்க. ஆனா இதை பார்த்து நம்ம ஹீரோ என்னன்னா ஆண்டிக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோ எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தானோ அதே மாதிரி இப்ப மத்த எல்லா அணில்களும் இவனை மாதிரியே ஆகிடுவாங்களோடு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஹீரோனை பொறுத்தவரையில எந்த ஒரு உழைப்பு இல்லாம சாப்பிட்றதுல அவளுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. அப்ப அவ அதுங்கிட்ட என்ன சொல்றான்னா, அட்லீஸ்ட் நம்ம கொஞ்ச நேரமாவது வெளியில போய் நம்மளோட ஃபுட்ஸை தேட பழகணும். இது நம்மளோட பண்பாடெல்லாம் கிடையாது, இது நம்மளோட தினசரி பழக்க வழக்கம்ன்றான். எங்க கட் பண்ணா சீன் சிட்டி மேயர் கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. அவனை பத்தி சொல்லணும்னா சரியான பேராசை பிடிச்சவன். அவனுக்கு எப்படியாவது இன்னும் அதிகமா பணம் சம்பாதிக்கணுன்றது மட்டும்தான் அவனுக்கு முக்கியமான குறிக்கோள். அவனோட சொத்து மதிப்புல எக்கச்சக்கமான வருமானங்கள் வந்தாலும் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியில மட்டும் அவனுக்கு பெருசா இன்கம் இல்லை. ஆக்சுவலா அது என்னன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இதுங்க வாழ்ந்துட்டு இருக்கிற கார்டன் தான் அவனோட லாஸ்ன்னு. ஹீரோனை பொறுத்தவரையில ஹீரோவை எப்பா பாரு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பா. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எப்பவுமே நமக்கு ரெடிமேட் ஃபுட் கிடைக்கணுன்றது அவசியம் இல்லை. என்னைக்கா இருந்தாலும் இது நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. திடீர்னு இங்க ஏதாவது அசம்பாதம் ஒன்று நடந்து வெளியே போய் தான் உணவு தேடுன்ற பட்சத்தில் சிச்சுவேஷன் வந்ததுன்னா அப்ப அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோன்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள அவங்க இருக்கிற நட் ஷாப்போட பில்டிங்ல திடீர்னு ஒரு பெரிய வெடி விபத்து ஒன்று ஏற்படுது. அதாவது இந்த சம்பவம் எதனால நடந்ததுன்னா, அந்த கடைக்குள்ள ஆல்ரெடி ஒரு பாய்லர் ஒன்று இருந்தது. ஹீரோவும் மோல் கிட்ட அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருந்தான் அதை எப்படியாவது ஆஃப் பண்ணிட சொல்லி. ஆனா சாப்பாடு கிடைச்ச குச்சியில் அதை மறந்துருச்சு போல. இதோட அலட்சியத்தினால ஓவர் ஹீட் ஆகி கடைசியில் இப்படி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த விலங்குகளோட நிலைமை பயங்கர ஷாக் ஆயிடுது. அடக்கடவுளே, நம்மளோட வீடும் போச்சு, உணவும் போச்சுன்னு கிட்டத்தட்ட எல்லா விலங்குகளும் மன உளைச்சலோட உச்சக்கட்டத்துக்கே போயிடுச்சுங்க. ஆனா அப்பவும் அந்த கூட்டத்துல ஹீரோயின் மட்டும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கா. அப்ப சொல்றா, நம்ம முன்னாடி மாதிரி மறுபடியும் உழைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த உலகத்துல மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. எப்பயும் போல போய் நம்மளோட மரத்திலே உணவுகளை சேகரிக்கலான்றா. அப்பதான் குறுக்குல நம்ம ஹீரோ கௌஷிக் ஆட்டம் பூந்து, எப்பா அவ கிடக்குறாப்பா, யாரும் வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை, நான் போய் மறுபடியும் தேடி இன்னும் ஒரு பெரிய நட் ஷாப்பை கண்டுபிடிச்சிட்டு வரேன், அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்ட்டு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் உணவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்து சேர்ந்ததும் உள்ள போய் கொஞ்சம் உணவுகளை திருட ட்ரை பண்றாங்க. ஆனா அங்கிருந்த மக்களுக்கு இவங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சு விரட்டி அடிச்சிடறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த மிஷன்ல காரு கடையில் சிக்கி அவங்களோட உயிரே போயிருக்கும். ஆனா அதிர்ஷ்டவசமா எப்படி தப்பிச்சிடுறாங்க. தென் அகைன் மறுபடியும் கார்டனுக்கே வந்து, எங்க பாருங்க நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்தோம், ஆனா இப்போதைக்கு தான் உணவு கிடைக்கல, ஆனா சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்றாங்க. ஒன்ஸ் இதை கேட்கவும் மற்ற எல்லா விலங்குகளும் பயந்து ஓட ஆரம்பிக்குது. என்னடா இப்படி வந்து சொல்றேன்னு. அப்ப ஹீரோயின் தான் எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு சமாதானம் பேசுறான். யாரும் ஒன்றும் பயப்பட வேணாம், நமக்கு நம்மளை சுத்தி இந்த மரங்கள் இருக்கிற வரைக்கும் உணவு தட்டுப்பாடுன்றது வராது, நம்மளோட தற்போதைய நிலைமை பாதுகாப்பாக தான் இருக்குதுன்னு காம் பண்றான். அன்னைக்கு தான் இன்னொரு பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சிட்டியோட மேயர் புதுசா ஒரு அனௌன்ஸ் பண்றாரு. என்னன்னா, இந்த விலங்குகள் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த கார்டனை டெமாலிஷ் பண்ணிட்டு ஒரு பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க் ஒன்று கட்ட போறதா சொல்றான். அதுல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் உருவாக்க போறாங்களாமா. அந்த மேயருக்கு ஒரு பொண்ணு ஒன்று இருக்கு. அவளுக்கு பயங்கர பிடிவாத குணம், கொஞ்சம் சேட்டையும் அதிகம். அண்ட் அது மட்டும் இல்லாம கூடவே எப்பவும் அவ கூட ஒரு டாக் ஒன்றும் இருக்கும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் மற்ற அனிமல்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்றதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஒரு பெரிய மிஷின் லைக் ஜேசிபி மாதிரியான ஒண்ணு திடீர்னு பார்க்குள்ள போந்து எல்லா இடத்தையும் நாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை கண்டது எல்லா அனிமல்ஸும் பயந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்குதுங்க. ஆனா ஹீரோ அவங்கள கூப்பிட்டு வச்சு போல்டா சொல்றான், ஆமா நம்ம ஏன் பயந்து ஓடணும், இது நம்மளோட இடம், அவங்க ஏன்னா ஜஸ்ட் மனுஷங்க தானே, ஏன் அவங்க கூட நம்மளால எதிர்த்து சண்டை போட முடியாதா அப்படின்னு சொன்னதை கேட்ட மற்ற அனிமல்ஸும், அட ஆமாப்பா உண்மையாவே மனுஷங்க தானே, அவங்க நம்மளோட அறிவுலையும் பலத்திலையும் அதிக சக்தி வாய்ந்தவங்க, அதையும் மீறி நம்மளால எப்படி எதிர்க்க முடியும் போதுதான் பதிலுக்கு ஹீரோ சொல்றான், அங்க பாருங்க நீங்க சொன்ன மாதிரியே இவங்க ஜஸ்ட் மனுஷங்க தான், பூதங்கள் எல்லாம் இல்ல. நம்ம எடுத்து அவங்க எப்படி டிஸ்டர்ப் பண்ணாங்களோ சேம் அதே மாதிரி நம்ம பங்குக்காக நம்ம அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணோம்னா
தன்னைப்பால தலைதறிக்க ஓடி போயிட போறாங்க. இதை செய்யாம நம்ம ஏன் தலைதறிக்க ஓடணும் போதுதான் ஒரு வகையில ஹீரோ சொல்றதும் கரெக்டான பாயிண்டா தான் இருக்குன்னு அங்குள்ள ஒட்டுமொத்த விலங்குகளும் சேர்ந்து அவங்களை எப்படி துரத்துறதுன்றதுக்கான பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து ஹீரோ சொன்ன மாதிரி அவனோட திட்டத்தை ஃபாலோ பண்ணி பார்க்க அப்புறப்படுத்த அனுப்பிச்ச மேயரோட ஆளுங்களை டிஸ்டர்ப் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் அந்த ஜேசிபி மிஷின்குள்ள போய் அந்த ஒயரை கடிச்சு கட் பண்றான். ஆனா அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அங்க அவனுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருது. இருந்தும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம கஷ்டப்பட்டு கடிச்சு துப்புனதுல கண்ட்ரோல் சர்க்யூட் கரெக்ட் ஆகி ஏர்ல பறந்து விழுந்து ஒரு ஜேசிபி அம்பேலு. சரி, இதை மற்ற அனிமல்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தைரியத்தோட அவனை மாதிரி யோசிச்சு அவங்களோட திறமைக்கு தகுந்த மாதிரி மனுஷங்களை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த மனுஷங்களும் இதுங்களோட டார்ச்சர் தாங்க முடியாம வந்த வழியை தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் மேயர் காது கெட்டுது. அவங்க உள்ள விலங்குகள் எல்லாம் சேர்ந்து இவங்களை வேலை செய்ய விட மாட்டேங்குதுங்கன்னு. இதனால ஹையர் பண்ற ஒர்க்கர்ஸ் எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த இடத்துல போய் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னதும் அப்போ அதை கேட்டு அந்த மேயர் கேஷுவலா சிரிச்சுட்டு சொல்றான், என்ன அதுங்கெல்லாம் ஜஸ்ட் அனிமல்ஸ் தானே, ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க, அதெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலான்னு இதை ஒரு மிகப்பெரிய திட்டத்தோட காத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்படி அடுத்து என்ன விபரீதம் நடக்க போகுதுன்றது தெரியாமையே இங்க என்னன்னா அந்த விலங்குகள் எல்லாம் கூட்டமா சேர்ந்து நாம ஜெயிச்சுட்டோம் மாறான்னு அவங்களோட இடத்துல இருந்து மனுஷங்களை ஓட விட்டதை ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்குங்க. அந்த நேரத்தில் தான் ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுக்காக சில நட்ஸை கொண்டு வரா. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பழசு, லைட்டா எல்லாமே கொஞ்சம் கெட்டு போன மாதிரி தான் இருந்தது. ஹீரோக்கு அதை பார்த்துட்டு சாப்பிடவே மனசு இல்லை, வேணான்ட்டான். ஆனா மற்ற விலங்குகள் எல்லாம் பசியில் இருந்ததுனால அது எப்படி இருக்குன்னு பார்க்கல, வாங்கி சாப்பிட்டுருச்சுங்க. அப்பதான் ஹீரோயின் ஒரு வார்த்தை சொல்றான், ஏன் நமக்கு நட்ஸ் கிடைக்கலன்னா நம்மளோட உயிரோட இருக்க முடியாதா என்னன்னு. இந்த ஒரே ஒரு வார்த்தை கேட்டதும் ஹீரோக்கு இவ்வளவுதான் கோவம் வந்ததுன்னு இல்லை. ஏன்னா நினைச்சானோ ஸ்ட்ரைட்டா அவன் பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறான். போறதுக்கு முன்னாடி ஹீரோயினை பார்த்து, நீ என்ன பேசுறன்னு தெரியாம எல்லாரும் முன்னாடி இப்படி பேசி அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்றான். பதிலுக்கு ஹீரோயின் அந்த விஷயத்த நிதானமா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ எப்பயும் போல சீக்கிரமா எந்திரிச்சு பார்க்ல நட் தேட ஆரம்பிச்சிருந்தனா மற்ற அனிமல்ஸுமே உன்னை பார்த்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதாவது அவ என்ன சொல்ல வந்தானா, நீ லீடர் ஆகணும்னு ஆசைப்பட்டனா பேருக்கு மட்டும் இருக்க கூடாது, அதுக்கான தகுதியும் வளர்த்துக்கணும்ன்றான். இது கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோவும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான், நம்ம பண்றதும் ஒரு வகையில தப்பா தான் இருக்குதுன்னு. ஆனா இதுக்காக அவெல்லாம் காலையில சீக்கிரமா எந்திரிக்கலாம் மாட்டான். பிகாஸ் எல்லாரையும் விட அவன் லேட்டா தான் எந்திரிக்கிறாள். ஆனா அவனுக்கு ஆபத்து மட்டும் வந்துருச்சுன்னா யாரும் அவனுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை, அவன் தானாவே எழுந்து ரெடி ஆயிடுவான். அப்படி அந்த அன்னைக்கு ஹீரோக்கு ஒரு ட்ராப் ஒன்று செட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. கொஞ்சம் சுவையான நட்ஸ் எல்லாம் வச்சு அவனை பிடிக்கிற மாதிரி ஒரு கேஜ் செட்டப்ல அவன் அதை எடுக்கிறதுக்காக ஹீரோ ட்ரை பண்ணதும் அதில் மாட்டிக்கிட்டான். இதை கண்டதும் மற்ற விலங்குகள்லாம் சேர்ந்து அவனை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு நடந்தது தற்செயலான சம்பவம் இல்லை. அந்த மேயர் தான் இவங்களை கூண்டோட பிடிக்கணுன்றதுக்காக அனிமல் கேச்சரை வர வச்சு பக்காவா சந்தேகமா இல்லாத மாதிரி ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருக்கான். இன்னும் சில ட்ராப்ஸையும் கொண்டு வந்து ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பிடிச்சி கொண்டு போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்க நேரத்துல தான் அங்க ஹீரோ கூண்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. விஷயம் மேயரோட பொண்ணுக்கு தெரிஞ்சதும் இதை நான் பாத்துக்கிறேன்னு அவளோட டாக் அனுப்பி ஹீரோவை கொல்ல சொல்றான். ஆனா அதுக்குள்ள அவங்க கஷ்டப்பட்டு எப்படியோ ஹீரோவை அந்த கூண்டு வந்து வெளியே எடுத்துறாங்க. இருந்தும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போற நேரத்துக்குள்ள இவங்களை கொல்ல அமைச்சு அந்த டாகோட பிடியில வாசமா மாட்டிக்கிட்டாங்க. அப்ப ஹீரோவோட டீம்ல உள்ள ப்ரெஷஸ் என்ற அந்த ஃபீமேல் டாக் தான் அந்த மேல் டாக்கை டைவர்ட் பண்ணி அது மூலமா தப்பிக்க பாக்குறாங்க. பட் அங்க நடந்த அசம்பாவிதம் என்னன்னா ஹீரோவும் ஹீரோன்னு தப்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்களை காப்பாத்தின அந்த ப்ரெஷஸ் டாக் தான் மேயரோட பொண்ணு கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். தன்னோட டாக் அதோட பேரை கண்டுபிடிச்சிருச்சு. அந்த ஒரு ஹாப்பினஸ்ல வந்த விஷயத்த மறந்து அவ பாட்டுக்கு அந்த 2 டாக்ஸையும் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டா. இதை கண்டு ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ப்ரெஷஸை எப்படியாவது காப்பாற்றணும்னு முடிவு பண்றான். அப்ப அவனுக்கு கூட இன்னொரு ஷாக்குமே தெரிய வருது. அந்த மனுஷங்க மறுபடியும் பெரிய பெரிய மெஷின்ஸை கொண்டு வந்து போன முறை மாதிரி பிட்ரையல் ஆகாம இந்த முறை மொத்தமா பிளாஸ்ட் பண்ணி அதுங்களோட ஒரு வாழ்விடம் கூட விடல, எல்லா கொண்டையும் அழிச்சு நாசமாக்கி அந்த பார்க்கே வேற மாதிரி மாத்திட்டாங்க. இதனால அங்க வாழ்ந்துருந்த ஒரு அனிமல்ஸ் கூட எல்லாமே எல்லாம் தெரிச்சு ஓடிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் இதை கண்ட மேயர் அவ்வளவுதான் வேலை சிம்பிளா முடிஞ்சதுன்னு அடுத்தபடியா அங்க அம்யூஸ்மெண்ட் பார்க் கட்டுறதுக்கான கட்டமைப்பு ஆயத்தமாகுது. அந்த ஆல்ரெடி பிளானோட தான் வந்திருப்பான் போல. அனைத்து விதமான ரைட்ஸும் ஸ்விங்ஸ்க்கும் தேவையான மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்பர் பண்ணி பர்ஃபெக்டா ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டான். அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ், இனிமே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிங்கன்னு மேயரும் அவனோட பொண்ணு அங்கிருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு பக்கம் ஹீரோயின் தலைமையில மற்ற எல்லா அனிமல்ஸையும் கூட்டிட்டு கவலைப்படாதீங்க, இனிமே நம்ம ஒரு புது வீடு கண்டுபிடிச்சு அங்க வாழலாம்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு படியான எலியும் சேர்ந்து அந்த பொண்ணோட பிடியிலிருந்து ப்ரெஷஸை எப்படியாவது காப்பாத்துறதுக்காக நகரத்துக்குள்ள வராங்க. அங்க பறந்து விரிஞ்சு கிடக்கிற இடத்துல ஃப்ரெண்டை எங்க போய் தேடுறதுன்னு அங்க இங்க அழிஞ்சு திரியுறாங்க. அப்படி ஒரு சின்ன ஸ்ட்ரீட் சந்துக்குள்ள தேடி போகும்போது தான் அங்க ஒரு பொம்மை இருக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்ததும் டக்குனு பயந்துட்டாங்க. எடுத்து அந்த இடத்த சுத்தி பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடமே ரொம்ப பயமுறுத்துற பாணியில இருந்திருக்கு. படியை காட்டிலும் ஹீரோ ரொம்ப பயந்துட்டான். ஒரு நொடி பொழுதுல அந்த இடமே ரொம்ப அமைதியாயிடுச்சு. கரெக்டா அப்போ முன்னாடி ஒரு சின்ன வெள்ளை எலி ஒண்ணு வந்து நிக்குது. அதோட பேரு மிஸ்டர் ஃபேங்க். அதை பார்க்க ரொம்ப அழகா இருந்ததும் ஹீரோ அதை கண்டதும், யாருப்பா கண்ணு நீ இவ்வளவு கியூட்டா இருக்கிறன்னு சொல்லி முடிச்ச செகண்டே டெரர் ஆன அந்த டைனி ரேட்டு ஹீரோவை பிடிச்சி அடிச்சு சக்க புழிஞ்சிருச்சு. ஏன்னா நான் இப்ப அப்படி என்னடா சொல்லிவிட்டேன், கியூட்டா இருக்கணும்னு சொன்னு போதுதான் ஒரு விஷயமே புரிய வருது. மிஸ்டர் ஃப்ராங்க்ன்ற அந்த எலி கிட்ட ஒரு பெரிய பட்டாள படையே இருந்திருக்கு. அதுங்களோட அந்த டோட்டல் ஆமியும் ஒட்டு மொத்தமா வந்து நின்னதை பார்த்ததும் அப்பவும் ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் தான் அதுவே சொல்லுது, இங்க பாரு தம்பி, எங்களை யாரும் கியூட்னு சொல்லக்கூடாது, அது எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, காரணமெல்லாம் கேட்காத கண்டபடி அடிப்பன்னு சொன்னதும் ஹீரோவும் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவனோட சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்றான்.
அவன் இப்ப எப்படிப்பட்ட பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கான்றத. பதிலுக்கு அதை கேட்ட அந்த எலி சொல்லுது, இங்க பாரு கண்ணா, இது எங்களோட ஏரியா, இங்க மத்த அனிமல்ஸ்க்கு இடம் கிடையாது, நீ உன் இடத்துல போய் இருந்து கண்ணும் போது ஹீரோ லைட்டா டென்ஷன் ஆகி வார்த்தையை விட்டான். அதுங்க வேற எண்ணிக்கையில் எக்கச்சக்கமா இருக்கிறதுனால மாட்டிக்கிட்டு தப்பிக்க வழி இல்லாம இருக்கும் போது தான் அதுங்களோட வீக்னஸ் பூனைங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு பேரை சொன்னதும் அதுங்க பயந்து நடுங்கிற நேரத்துல ஹீரோவும் படியும் அந்த ஒரு கேப்ல தப்பிச்சு போக பாக்குறாங்க. அதுங்களும் ஒரு கட்டம் வரைக்கும் விடாம பின்னாடி துரத்திட்டு இருந்ததுங்க. கடைசி இவங்க ஒரு காரை பிடிச்சு எஸ்கேப் ஆனதுனால அதுக்கு மேல அதுங்களால துரத்த முடியல. இதுக்கிடையில தான் ஹீரோயினும் அந்த மத்த விலங்குகளும் சேர்ந்து புதுசா ஒரு பார்க் மாதிரியான ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. பார்க்கவே அந்த இடம் அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ரொம்ப அழகாவும் சேஃபாவும் இருந்திருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துல மேல இருந்து ஒரு கோல்ஃப் பால் ஒன்று வந்து விழ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு விஷயமே தெரியுது, அவங்க இருக்கிற இடம் ஒரு கோல்ஃப் கோர்ஸ்னு. அப்ப அங்க விளையாடிட்டு இருந்த மனுஷங்க இவங்க கிட்ட அவங்களோட பால் இருந்ததை பார்த்துட்டு இதுங்க இங்கேயும் டார்ச்சர் பண்ண வந்துருச்சிங்களான்னு அதே இடத்துல அவங்க 2 கேங்குக்கும் வால்வாசாவா போராட்டம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. தென் அந்த பக்கம் எலிங்க கிட்ட இருந்து எப்படியே தப்பிச்சு வந்த ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டான படியும் சேர்ந்து ஒரு வழியா ப்ரெஷர்ஸ் இருக்கிற மேயர் விட்டு கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. அந்த மேயரோட பொண்ணு சரியான சிடுமூஞ்சு. என்னதான் அவளுக்கு பிடிச்சிருந்து டாக்ஸர் பெட்ஸா வளர்த்தாலும் அதை கூண்டுல போட்டு அரகண்டா வளர்க்கறது தான் அதுக்கு பிடிச்சிருக்கு போல. ப்ரெஷர்ஸ் அவளோட டாகையும் ஒன்னா பிடிச்சி அடைச்சு வச்சுட்டா. இந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு வந்த ஹீரோ கூண்டுல இருந்த ப்ரெஷர்ஸை காப்பாத்துறான். பரவாயில்ல, எல்லாம் சமூகமா முடிஞ்சது. சத்தம் இல்லாம வெளியே போயிடணும்னு நினைச்சிற நேரத்துல தெரியாம ஹீரோ பக்கத்துல இருந்த ஒரு பொம்மையில காலை வைக்க அவ்வளவுதான். அந்த சத்தம் கேட்டதும் மேயர் பொண்ணுக்கு மண்டை காஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பிடிக்கிறதுக்காக இல்ல, பிடிச்சு கொல்றதுக்காக விரட்டி துரத்த ஆரம்பிக்கிறா. இதுக்கு கூட உதவியா அவளோட அப்பனான அந்த மேயரும் சேர்ந்து. ஆனா சம்பவம் எப்படியோ ஹீரோ ஏமாத்தி தப்பிக்கிறதுக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிச்சுட்டு போலாமேன்னு பாக்குற நேரத்துல அவன் ஹீரோவோட உயிர் நண்பனான அந்த படின்ற எலிதான் அட்டாக் பண்ண அந்த மேயரோட சதியால உயிர் போற நிலைமைக்கு அடிபட்டுருச்சு. இன்னொரு பக்கம் விஷயம் தெரிஞ்ச ஹீரோயினும் என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்து பார்க்க தன்னோட நண்பனான படிக்கு இந்த நிலைமை ஆனது அவளுக்கும் வருத்தப்படக்கூடிய செய்தி ஆயிடுச்சு. ஸோ அவனை காப்பாத்துறதுக்கான வழி கிடைக்குமான்னு காயப்பட்டிருக்கிற அவனை ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு வராங்க. அப்பதான் ரொம்ப மனசுடைஞ்சு போன ஹீரோ சோகத்துல அங்குள்ள அத்தனை பேருக்கிட்டையும் தான் எப்படி அவன் கூட நண்பன் ஆனான்ற ஒரு கதையை பிளாஷ்பேக்கா எடுத்து காட்டுறான். அப்ப இவனும் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்திருக்கிறான். ஒரு நாள் ஊரே தூக்கிட்டு போற மாதிரி பலத்த சூறாவளி காத்து அடிச்சிருந்திருக்கு. அப்ப அதுல மாட்டிக்கிட்ட அவனோட ஃப்ரெண்டான அந்த படியை பார்த்ததும் எல்லாரும் அமைதியா இருக்கு. ஹீரோவுக்கு அதை கண்டு மனசு கேட்கல. அப்பவே அவன் மேல ஏதோ ஒரு பாசம். ஸோ அவனோட பத்தவங்க வேணான்னு சொல்லியுமே அவன் மட்டும் தன்னிச்சையா அந்த புயல்ல செக்குனா கண்டிப்பா இவனும் இறந்து போயிடுவான்னு தெரிஞ்சுமே ஹீரோ இவனோட லைஃபை ரிஸ்க் எடுத்து படியான அந்த எலியை காப்பாத்திருக்கான். அந்த போராட்டத்துல ஹீரோவோட உயிருமே போற நேரத்துல அந்த படி தான் இவனையும் காப்பாத்துற மாதிரி முயற்சி பண்ணி இருந்திருக்கு. ஸோ இப்படி அவங்களோட சின்ன வயசுலயே 2 பேருக்கு இடையில ஒரு இணைப்பிரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. அதனாலேயே எத்தனை வருஷத்துக்கு இடையில ஒரு நாள் கூட அந்த படி பேசியிருக்காது. இருந்தும் இவனால அவனோட ஃபீலிங்ஸ் என்னன்றதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இவனோட பாசமே அவனோட ஃப்ரெண்டு மறுபடியும் உயிர் பொழைக்கிறதுக்கான வாய்ப்பு அமையுது. அதுக்கப்புறம் தான் ஹீரோவும் அவனோட நண்பர்களான டீமும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்றாங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலன்னா நம்மள முட்டிக்கிட்டே தான் இருப்பானுங்கன்னு. ஸோ அதுக்காகவே ஒரு ரெடிமேட் பிளானோட ஆயத்தமாகி அந்த பக்கம் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட கிராண்ட் ஓப்பனிங் செரிமனி ஆரம்பிக்க கரெக்டா டைமுக்கு முன்னாடி உள்ள போது மனுஷங்களை அடிச்சு துரத்துறதுக்கான அத்தனை பிளானையும் பக்காவா போட்டு வச்சிடறாங்க. தென் ஒன்ஸ் ஹீரோ பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணதும் நொடி பொழுதுல எல்லா டைரக்ஷன்லயும் மனுஷங்களை அட்டாக் பண்றாங்க. ஸோ இவங்களோட அந்த அதிரடியான தாக்குதல்ல ஈடுயான கொடுக்க முடியாம மனுஷங்க எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இதுங்கெல்லாம் வந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மேயர் உடனே அவனோட திட்டத்தை ஆரம்பிக்கிறான். என்னன்னா மறுபடியும் அவங்களோட ஆளுங்களை அனுப்பி அந்த வண்டியை கொண்டு வந்து அதுங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு போக பாக்குறான். ஆனா கடைசியில் அவங்களையும் ஓட விட்டது அதை கண்ட மேயருக்கு இன்னும் பயங்கர ஷாக் ஆயிடுது. தென் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மேயரையும் எதிர்த்து ஜெயிச்சிருவான் எவ்வளவோ போராட்டம் பண்ணி ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ட்ரை பண்ணும்போது கடைசியில் அவனுக்கு அங்கே கிடைச்சது ஏமாற்றம் தான். என்னன்னா அந்த மேயர் கொஞ்சம் தந்திரமா செயல்பட்டு அவனோட நண்பர்கள் எல்லாத்தையும் கூண்டுல பிடிச்சி வச்சுட்டான். அதுக்கப்புறம் தன்னோட நண்பர்களை காப்பாற்ற முடியாம தன்னந்தனியா தவிக்கிற ஹீரோவும் அவனோட நண்பனும் மறுபடியும் உதவியை தேடி எங்க மாட்டிக்கிட்டு தப்பிச்சு வந்தாங்களோ சேம் அதே இடத்துக்கு வராங்க. யாருன்னா அந்த வெள்ளை எலிகளோட கூட்டத்துக்கிட்ட தான். இனிஷியலா அதுங்க ஹீரோவை பிடிச்சி கொல்றதா தான் பிளானா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் ஹீரோவோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஆரம்பத்துல கொஞ்சம் கிடுக்குப்படியா யோசிச்சாலும் குணத்தால எல்லாரும் வேறுபட்டு இருந்தாலும் இனத்தால எல்லாரும் ஒண்ணுதான். எங்களோட அனிமல் அசோசியேஷன் சட்டத்திட்டப்படி உங்களுக்கு உதவி பண்ண நாங்கள் கடமைப்பட்டிருக்கோன்னு கடைசியாக ஹீரோக்கு உதவி பண்ணுறதா ஒத்துக்குச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோக்கு பின்னாடி கராத்தே தெரிஞ்ச ஒரு எலிகள் பட்டாலுமே இருக்க போற வழியிலே காட்டு தீ மாதிரி பரவி கொண்டு போற வண்டியை கண்டமாக்கி கடைசியா ஒரு வழியா அவனோட நண்பர்களை கூண்டுல இருந்து காப்பாத்திடுதுங்க. அப்புறம் அவங்களுக்கும் இவங்க நம்ம உதவி பண்ண வந்த எலிகள் தானே இன்ட்ரோ கொடுத்து எல்லா விலங்குகளுமே ஒரு குடும்பமா சேர்ந்து அந்த மேயரோட தீய திட்டத்தை தவிடுபடியாக்கி பைதவே அரைக்கட்ட ஆட்டிடியூடா இருந்த அவளோட பொண்ணுக்கு ஒரு நல்ல பாடத்தையும் கத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சு இந்த மேயர் பண்ண எல்லா குற்றங்களையும் ஃபைல் பண்ணி இவன் பண்ண மோசடிக்காக அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மேயர் பதவி விட்டும் விலக்கிடுறாங்க. தென் கவர்மெண்டோட நாம்ஸ் படி எப்பயும் போல அவங்களோட இடத்த பார்க்காவே மாத்திடுறாங்க. இதனால ஹீரோவும் அவனோட நண்பர்களும் சேர்ந்து எப்பயும் போல இல்லாம இந்த முறை எலிகளோட சேர்ந்து இன்னும் சமூகமா வாழ்ற மாதிரி காட்டி கதையை முடிக்க இதோட படம் முடிஞ்சது. எப்படின்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். Till then, bye bye. Don't forget to subscribe channel Was and Voice Over. See you guys.